பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் கூடியிருக்கோம்னா மது கட்டமைப்புக்கு விழிப்புணர்வு கூட்டமாக இன்று நாம் கூட்டுவோம். மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனைப்படி தமிழ்நாடு முழுவதும் இந்த மது கட்டமைப்பு விழிப்புணர்வு கூட்டம் இன்று நடத்தப்படுகிறது. பள்ளி மேலாண்மை குழு என்றால் என்ன? SMC என்றால் என்ன? அமராவதி சொல்லுங்கப்பா. பள்ளி மேலாண்மை குழு அப்படிங்கிறோம். அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? SMC. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னப்பா? ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி பள்ளி மேலாண்மை குழுங்கிறோம். நம்ம பள்ளியை மேம்படுத்துவதற்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து செயல்படுறதுக்கு பேர் தான் பள்ளி மேலாண்மை குழு. இது நம்ம 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம தலைவரை மாற்றணும். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தலைவரை மாற்றணும். நம்ம அமராவதி திருமதி அமராவதி நம்ம தலைவராக இருந்தாங்க. இப்போ 1ஆம் 2ஆம் படிக்கிற பிள்ளைகளுடைய பேரண்ட்டை நம்ம என்ன செய்யணும்? தலைவராக தேர்ந்தெடுப்போம். அதுக்கடுத்து ஐஏடி பிள்ளை இருக்குல்ல, அந்த பிள்ளைகளுடைய பேரண்ட்டுக்கு துணைத் தலைவர். நம்ம அவங்க பரணி அம்மா ஜெயகாயத்ரி துணைத் தலைவராக இருந்தாங்க. இந்த வருஷம் 5ஆவது வந்துட்டான். அதனால 1ஆவது ஒரு பொண்ணு ஐடி பொண்ணு, அந்த பொண்ணுடைய அம்மா நாம அவங்க துணைத் தலைவராக. இது மாதிரி நம்ம ரூல்ஸ் படி யாராவது போட்டியிட்டீங்களோ அவங்க பேரெல்லாம் போட்டு நம்ம என்ன வைக்கணும்? தேர்தல் வைக்கணும். அதற்கான நாள் 17/8/2024 சனிக்கிழமை. அன்னைக்கு எல்லா பேரும் கூடி எலெக்ஷன் மாதிரி ஓட்டு போட்டு தலைவர் உறுப்பினர்கள் எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்கணும். தலைவர், உபத்தலைவர், ஹெச்எம் செயலாளர், ஆசிரியர் பிரதிநிதி டீச்சர். இது போக 12 பேர் செலக்ட் பண்ணணும். 12 பேரண்ட்ல குறைஞ்சது 7 பெண்கள் இருக்கணும். 12 பெண்களாவே இருக்கலாம். அதிகபட்சம் குறைஞ்சது 7 பெண்கள். அப்புறம் சுய உதவிக்குழுல 1. முன்னாள் மாணவர்கள் பேரண்டா இருக்கணும். அவங்க 3 பேர், ஒரு ஆண் 2 பெண். உள்ளாட்சி பிரதிநிதி நம்ம வார்டு உறுப்பினரை நம்ம இங்க போட்டு வச்சுக்கிட்டாங்க. அவரே இருந்தா போதும். தலைவர் வர தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. இது போக முன்னாள் மாணவர் பொருள் சொல்லி இங்க படிச்ச பையன் ஒரு பையனை ஒருத்தர் தெரிஞ்சிருக்கணும். இப்ப மொத்தம் எத்தனை பேர் வராங்க? 24 பேர். மொத்தம் எத்தனை பேர்? 24. இதுவரை எத்தனை பேர் இருந்தாங்க? போன வருஷம் எத்தனை பேர் இருந்தாங்க? 20 பேர். இந்த வருஷம் ஒரு 4 மாணவர்களை மட்டும் சேர்க்கணும். போன வருஷம் இருக்கிற டீம் அப்படியே இருக்கும். முன்னாள் மாணவர்களை மட்டும் நம்ம என்ன செய்யணும்? 4 பேரை சேர்க்கணும். இந்த நிகழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்றதுக்காக இந்த கூட்டம். நம்ம அடுத்த சனிக்கிழமை 17ஆம் தேதி